வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு. ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 147 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் செக்டார் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்ல பாசிட்டிவா எது க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ வந்து 110 பாயிண்ட் பாசிட்டிவ்லயும், அ எஃப்எம்சிஜி செக்டார் வந்து 167 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாரு, ஃபார்மா, அ மெட்டல், எனர்ஜி செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5% மேலே நல்லாவே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேலிங் ப்ரெஷர் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் தான் அதிகமாக இருக்குது. லார்ஜ் கேப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிங்க. நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது பை பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பை பண்ண வேண்டாம். இன்னும் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் அதிகமாகவே கரெக்ஷன் ஆகும் தான் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் ஓவராக மார்க்கெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே நல்லாவே ஏறியிருக்காங்க. இன்றைக்கும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்த்தீங்கன்னா 2% மேலே ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லேவும் நல்லாவே ஏறி இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டால்கோவும் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. பட் நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் சொல்லப்போனால். பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து 1% மேலேயும், ஹெச்சிஎல் டெக் வந்து 0.5% மேலே, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1%, 0.5% ரேஞ்சில் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் வந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ டாடா குரூப்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 52 வீக்கில் லோவில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேலிஸ் இந்தியா, டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸு, டாடா டிசிஎஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவாக போயிட்டுருக்கு. டாடா ஸ்டீல் இன்னும் போகலை. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 127 ரேஞ்சில் வந்தது. திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறுந்து இப்போ திருப்பி என்னன்னா நெகட்டிவில் போக ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார்லேயும் ஃபினான்ஸ் செக்டார்லேயும் மோஸ்ட்லி சேலிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு தான் ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இன்னும் அதிகமாகும் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் உள்ள சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3529 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா 3030 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் அந்தளவுக்கு ஏறல. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பில் தான் எல்லாமே சேலிங் ப்ரெஷர் அதிகமாக போய்ட்டுருக்கு. எஃப்ஐயும் அதிகமாக பை பண்ணிகிட்ருக்காங்க. பட் எந்த செக்டாரில் போடுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு என்ன மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8075ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக ஏறத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8075 நார்மல் ப்ரைஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் இதெல்லாம் போட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் 8100, 8200 ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். இது கூடிய விரைவில் 10,000 தோறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சில்வர் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. 101லே தான் இருக்குது. டாடா குரூப் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜி செக்டாரில் அவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அது எங்கே பார்த்திங்கன்னா இப்போ அஸ்ஸாமில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு எல்லாமே அலோகேட் பண்ணி அதை வர கம்மிங் இயர்ஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது க்ரீன் எனர்ஜி செக்டரில் தான் அதிகமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எந்தெந்த கம்பெனி அங்கே எங்கே போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து வாரி எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. வாரி எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 410 மெகாவாட்டு சோலார் மாடல் வந்து சப்ளை பண்ணுறதா ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஆர்இஎல் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து கிடச்சிருக்கு. இந்த ஏபிஆர்இஎல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போட சப்சிடியரி கம்பெனி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரி எனர்ஜி ஒரு குட் நியூஸாக வந்திருக்கு. லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸு இப்போது பை பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கரெக்ஷன் ஃபேஸில் தான் போய்ட்டுருக்கு. இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வந்து ஒரிகான்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா
செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து இதான் பிளான் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த அசாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஹப்பாக மாற்றணும், அசாம் ஸ்டேட் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஏகப்பட்ட ஆர்டர் அவங்களுக்கு அங்கே போயிட்டுருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வருது, என்ன மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு $330 பில்லியன் வந்து கேஷாகவே வச்சிட்டு இருக்கிறதா ஒரு ஆர்டிக்கிள் நான் பார்த்தேன். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இப்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆக போகுது. ஸோ இன்னும் ஃபர்தராக இறங்குறது அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவரே அவ்வளோ கேஷ் வச்சுருக்காரு. ஸோ நம்ம கொஞ்சம் கையில் அதிகமாக கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் அதிகமாக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது நம்ம பை பண்ண ஆரம்பிக்கணும். சரி, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.